என்னுடைய பெயர் கனகா. எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. நான் சேலத்தில் வசித்து வருகிறேன். என் கணவருடைய பெயர் பரத். அவருக்கு 30 வயது ஆகிறது. என் கணவர் ஒரு கட்சித் தொழிலாளி. எனக்கு தற்போது 2 மகன்கள் உள்ளனர். என் கணவருக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். அவங்க ஈரோட்டில் வசித்து வராங்க. சில நாட்களுக்கு முன்பு திடீரென அவர் கணவர் இறந்துவிட்டார். இந்த துக்க நிகழ்வுகளுக்காக நானும் என் கணவரும் சென்றோம். அங்க போன பிறகுதான் என் கணவரான பரத்துக்கும் அதே ஊர் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ராஜாக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளனர். அவர் லாரி ஓட்டி வருகிறார். என் கணவருக்கும் ராஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அதுவே நட்பாக மாறியதால் ராஜா அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்று கொண்டிருந்தார். இதனால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. என் கணவருக்கு மது குடிக்கும் பழக்கமும் உள்ளது. தினமும் அவர் மது குடித்துவிட்டு தான் வீட்டுக்கு வருவார். சில நாட்களில் இரவு நேரங்களில் சாப்பிடுவார். சில நேரங்களில் தூங்கிவிடுவார். பல நாட்கள் உடல் தேவைக்காக நான் இயங்கியிருக்கிறேன். அந்த சமயத்தில்தான் ராஜா அடிக்கடி தன் வீட்டுக்கு வந்து சென்றார். அவருடன் நான் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். நாங்கள் இருவரும் செல்போன் எண்ணையும் மாற்றிக்கொண்டோம். தினமும் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்போம். இதுவே எங்களுக்கு கள்ள காதலாக மாறியது. அதன் பிறகு தன்னுடைய உடல் தேவைக்காக ராஜாவை வீட்டுக்கு அழைத்தேன். என் கணவர் இல்லாத சமயத்தில் நானும் ராஜாவும் உல்லாசமாக இருந்து வந்தோம். இப்படி அடிக்கடி ராஜா தன் வீட்டுக்கு வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல நான் ராஜாவுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாள் கூட ராஜா இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அந்த சமயத்தில்தான் நான் ராஜாவிடம் சொன்னேன், நீங்கள் தினமும் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் அக்கம்பக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துவிடும். இது அரசியல் புருஷலாக என் கணவருக்கு தெரியவரும். அதனால் நம்முடைய தகாத உறவு துண்டிக்கப்படும். அதனால் நீங்கள் தயவு செய்து என் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வாடகைக்கு வீடு எடுத்து வந்துவிடுங்கள். நீங்கள் அங்கு தனிமையாக இருங்கள். அங்கு நான் வருகிறேன். அங்கு நாம் இருவரும் தினமும் உல்லாசமாக இருக்கலாம். எந்தவொரு இடையூறும் இருக்காது எனக்கு கூறினேன். என் மீது இருந்த ஆசை காரணமாகவும் ராஜா உடனடியாக சேலத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். அங்கே நான் அவருடைய மனைவி என்று நம்ப வைப்பதற்காக நானும் என் குழந்தையும் அவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டோம். அந்த வீட்டில் அந்த புகைப்படத்தை மாற்றிவிட்டோம். நாங்கள் கணவன் மனைவி போல அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்ப வைத்தோம். நான் தினமும் என் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நான் அங்கு சென்றே அவருடன் உல்லாசமாக இருப்பேன். பொழுது சாய்ந்ததுமே நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிடுவேன். அக்கம்பக்கம் உள்ளவர்கள் எல்லாம் ராஜா இரவு பணிக்காக சென்றிருக்கிறார் என்று நம்ப வைத்தார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் நான் இரவு வேலைக்கு சென்றுவிட்டேன், பகலில் வீட்டில் இருப்பேன் என்று நம்பினார்கள். ஆனால் நான் என் கணவன் பகலில் வேலைக்கு சென்ற பிறகு நான் ராஜாவுடைய வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருப்பதும் இரவில் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் கணவனை நம்ப வைப்பதும் இதுபோன்ற ஒரு நாடகத்தை நான் நடத்தி வந்தேன். இப்படி எங்களுடைய கள்ளக்காதலும் தொடங்கியது. ஒருநாள் எதர்ச்சியாக ராஜா எங்க தனியாக வசித்து வரும் வீட்டுக்கு அவருடைய மனைவி வந்துவிட்டாள். அந்த சமயத்தில் நானும் ராஜாவும் உல்லாசமாக இருந்தோம். அவள் வந்ததுமே அவள் வந்ததை நாங்கள் அறியவில்லை. அவள் வருவாள் என்று நாங்கள் நினைத்துக்கொள்ள பார்க்கவில்லை. அது தெரியாமல் நாங்கள் உல்லாசமாக இருந்தோம். திடீரென ராஜாவின் மனைவி அங்கு வந்துவிட்டால் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அதனால் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. எனக்கு நீ துரோகம் செய்துவிட்டால் இனி நான் உன்னுடன் வாழமாட்டேன் என்று கூறிவிட்டு ராஜாவுடைய மனைவி அவருடைய குழந்தைகளை அழைத்துவிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். இது எங்களுக்கு வசதியாக இருந்தது. தொல்லை விழுந்தது என்ன? ராஜ நிம்மதியாக இருந்தார். அவருடைய உடல் தேவையை நான் பூர்த்தி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் எங்களுடைய தகாத உறவு என்னுடைய கணவனுக்கும் தெரிந்துவிட்டது. அரசியல் புருஷலாக இந்த தகவல் அறிந்த என் கணவர் என்னையும் கண்டிக்கவும் செய்தார்.
பிறகு ராஜாவையும் கண்டித்தார். அதன் பிறகு என்னை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று கண்டிஷன் போட்டுவிட்டார். ஆனால் என்னால் ராஜாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. நானும் அவரும் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தோம். இருந்தாலும் என்னால் என் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் ராஜாவை என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன். அவராலையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவரும் என் வீட்டுக்கு வந்தார். அன்றே நானும் அவரும் வீட்டில் உல்லாசமாக இருந்தோம். ஆனால் எப்போது போலவே என் கணவர் என்றே மதுபோதையில் வீட்டுக்கு வந்துவிட்டார். அப்போது நாங்கள் உல்லாசத்தில் இருந்தோம். திடீரென வீட்டுக்கு வந்த என் கணவர் நானும் ராஜாவும் வீட்டில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து எங்களை கன்னா பின்னமாக திட்டவும் ஆரம்பித்தார். எங்களுடன் அவர் வாக்குவாதம் செய்தார். அதனால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து உடனடியாக நாங்கள் கீழே இருந்த ஒரு துணியை எடுத்து என் கணவருடைய வாயில் நான் திணித்தேன். உடனடியாக போதையில் இருந்த என் கணவர் கீழே விழுந்தார். இதற்கு மேல் இவரை விட்டால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துவார். எங்களுடைய தகாத உறவோ ஊருக்கு தெரிந்துவிடும். அதனால் இப்போதே இவரை கொன்றுவிட்டால் நாம் இனி சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தோம். அதனால் உடனடியாக அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எனக்கு கணவன் வாயில் துணி இருக்க நான் என் கணவரின் இரு கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டேன். உடனடியாக இன்னொரு துண்டை எடுத்து ராஜா என் கணவருடைய கழுத்தை நெருக்கி அவரை துடிக்க துடிக்க கொலையும் செய்தார். அதன் பிறகு என் கணவர் இறந்ததை உறுதி செய்துவிட்டு ராஜா அதன் பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டார். விடிந்ததும் நான் ஊரை நம்ப வைக்க என் கணவர் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து கீழே விழுந்து இறந்துவிட்டார் என்று கூறி நாடகம் ஆடினேன். அழுத்தபடி நாடகம் ஆடினேன். உடனடியாக போலீசருக்கும் இந்த தகவல்களே தெரிவிக்கப்பட்டது. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களோ அல்லது என் கணவர் உறவினர்கள் போலீசுக்கு போன் பண்ணி இந்த தகவல்கள் தெரிவித்தால் தன்னுடைய முதல் சந்தேகமே என்மேல்தான் திரும்பும். அது நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் போன் செய்வதற்கு முன்பாகவே நான் போலீசருக்கு தகவல் தெரிவித்தேன். நான் உடனடியாக சேலத்தில் உள்ள காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தேன். உடனடியாக போலீசாரம் என் வீட்டிற்கு வந்தார்கள். இறந்த கடந்த என் கணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலத்தில் உள்ள அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு என்னிடம் விசாரித்தார்கள். அப்போது நானும் அழுத்தபடி என் கணவனுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. தினமும் அவர் எப்போதும் வரும்போதெல்லாம் மது போதையில் வருவார். அப்படித்தான் நேற்று இரவு வந்தார். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அவருக்கு காலையில் எழுந்தபோது கீழே விழுந்த நிலையிலே இறந்து கிடந்தார் என்ற போலீசிடம் கூறினேன். போலீசாரம் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு சரி என கிளம்பிவிட்டார்கள். ஆனால் நான் அப்போது போலீசாரிடமிருந்து எஸ்கேப் ஆகிவிட்டேன். இனி நான் மாற்ற மாட்டேன் என்று நம்பியிருந்தேன். ஆனால் என் கணவருடைய பிரேத பரிசோதனையில் அறிக்கையில் எல்லாத்தையும் காட்டிக் கொடுத்துவிட்டது. என் கணவருடைய பிரதமர் சோதனை அறிக்கையில் உள்ள தகவல் காவலர்களுக்கு தெரிந்தது. அந்த பரிசோதனையில் கணவருடைய முகம், வாய் மற்றும் குறிப்பாக கழுத்துப் பகுதியில் காயங்கள் இருப்பதாக அதிர்ச்சியான தகவல் அதில் இடம்பெற்றுள்ளது. இதை பார்த்த போலீசாரம் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக சேலத்தில் காவலர்கள் உயரதிகாரி இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி உடனடியாக என்னிடம் தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டார்கள். அப்போதுதான் அக்கம்பக்கத்தினர் விசாரிக்கும்போது என் கணவருடைய நண்பனான ராஜா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து செல்வதையும் அறிந்தார். உடனடியாக என் கணவரின் நண்பரான ராஜாவையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து அவரிடமும் கிறுக்கிப்படி விசாரணை மேற்கொண்டனர். பிரேத பரிசோதனை அறிக்கை என் கணவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை உறுதி செய்ததால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஆரம்பத்தில் நானும் அவரும் முன்னுக்கு பெண்ணும் ஆகஸ்ட் பதிலளித்தும் இதனால் கோபமடைந்த போலீசர்கள் அவர்கள் முறையில் எங்களிடம் விசாரித்தார்கள். அதன் பிறகு ஒரு வழியாக நாங்கள் உண்மையை ஒப்புக்கொண்டோம். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததாக நானும் அவரும் சேர்ந்து
என் கணவனை கழுத்தை நெருக்கிக் கொலை செய்து அவர் கீழே விழுந்து இறந்துவிட்டதாக நாங்கள் நாடாக ஆடினோம் என அனைத்து உண்மைகளையும் கூறினோம். எப்படி எங்களுக்குள் தகாத உறவோ ஏற்பட்டது? எப்படி நாங்கள் உல்லாசமாக இருந்தோம்? வாடகை வீடு எடுத்து உல்லாசமாக இருந்தோம். இப்படி அனைத்தையும் விவரங்களையும் நாங்கள் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தோம். இதைக் கேட்ட போலீசாரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு போலீசார் நாங்கள் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையில் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி என்னையும் என்னுடைய கல்லை காதலனையும் ராஜா மீதும் கொலை வழக்கு போட்ட நீதிமன்றத்தில் ஆசைப்படுத்தி சிறையிலும் அடைத்தார்கள். ஹாய், என் பேர் ஷீலா. நான் ஒரு நகரத்தில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இப்போது 28 வயது ஆகிறது. நான் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுப் போட்டிருக்கிறது. நான் விதவை. 6 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கும் சதீஷ் என்ற இளையனுடன் திருமணம் நடந்தது. சதீஷ் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. அன்பு மற்றும் சில கனவுகளின் அழகான சந்தோஷமாக இருந்தது. ஆனால் விதி வேறுவிதமாக முடிவு செய்திருந்தது. ஒருநாள் திடீர் என்று சதீஷ் கம்பெனி முழுமையாக மூடப்பட்டது. அவருக்கு வேலை பறப்போனது. அவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தார். நான் தினமும் அவருக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருப்பேன். தைரியம் கொடுத்தேன். ஆனால் அவரால் யாருடைய பேச்சின் கேட்கும் நிலையில் இல்லை. தொடர்ச்சியான கவலை, மன அழுத்தம் மற்றும் மனதில் பெரும் சுமை அவரை உள்ளுக்குள்ளேயே உடைத்துவிட்டது. திடீரென ஒருநாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. என் கண்முன்னே என் முழு உலகமும் சிதறியது. அன்றைய தினமே என் வாழ்க்கை ஒரு சிறப்பு முனையாக அமைந்தது. அது என் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு நான் முற்றிலும் தனிமையாக இருந்தேன். என் மாமனார் மாமியார் ஏற்கனவே இறந்துவிட்டார்கள். எனக்கும் வேறு யாரும் ஆதரவாக இல்லை. சுமார் 1 வருடம் நான் மோனத்தில் வாழ்ந்தேன். தினமும் காலையில் எழுந்தவுடன் கடவுள் முன் அமருவேன். என்ன நடக்கும் என்று என்னையே கேட்டுக்கொள்வது. ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை. முன்பே சதீஷ் சபாத்தியத்தில் வீட்டில் பணம் வந்தது. இப்போது எல்லாம் நின்றுவிட்டது. வீடு மட்டுமே இருக்கிறது. ஆனால் அதுவும் பெருமையாக தோன்றியது. பிறகு ஒருநாள் நான் முடிவு செய்தேன். இதற்கு மேல் என்னால் முடியாது. ஏதாவது செய்தாக வேண்டும். நான் பட்டதாரிதான். ஆனால் மீண்டும் வேலைக்குப் போக பயமாயிருக்கிறது. சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தேன். எனக்கு சமைப்பது எப்போதும் பிடிக்கும். அதனால் என் கைவண்ணத்தில் சமைத்த உணவை மக்களுக்கு கொடுக்கலாம் என்று மனதுக்குள் தோன்றியது. முதல் சில நாட்கள் யோசித்து பலிந்தன. பிறகு ஒருநாள் தைரியம் வந்தது. பூரி வடை விற்க முடிவு செய்தேன். என்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தில் ஒரு பெரிய தள்ளு வண்டியை வாங்கி நகரி ஒரு சந்தியில் கடையை தொடங்கினேன். ஆரம்ப நாட்களில் அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை. ஆனால் நான் தோல்வி ஒப்புக்கொள்ளவில்லை. மெல்ல மெல்ல என் கையில் சுவை மக்களின் நாட்டில் ஏறியது. சில நாட்களிலேயே என் கடைக்கு கூட்டம் வரத் தொடங்கியது. தேநீர் மற்றும் ஊரில் வடைக்காக என் தள்ளுவண்டி பிரபலமானது. தினசரி வருமானம் அதிகரிக்கத் தொடங்கியது. ஆனால் இப்போது வேறு ஒரு சிரமம் வந்தது. இவ்வளவு வேலைகளையும் தனியாக சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. காலையில் கடைசி சென்று எல்லா பொருட்களையும் கொண்டு வருவது. பிறகு நாள் முழுவதும் தள்ளுவண்டியில் வேலை செய்வது. மாலைக்குள் உடல் மிகவும் களைத்துப் போய்விடும். அப்போதுதான் இனிமேல் உதவிக்கு யாராவது வைத்துக் கொள்வது அவசியம் என்று நினைத்தேன். முதலில் ஒரு பெண்ணை வேலைக்கு வைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் சரியான நேரத்தில் யாரும் கிடைக்கவில்லை. அதனால் நான் தள்ளுவண்டிக்கு அருகில் ஒரு பழகியை வைத்தேன். நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான வேலையால் தேவை. 3-4 நாட்கள் கடந்தன. ஒருநாள் காலை 11:30 மணிக்கு ஒரு இளைஞன் என் தள்ளுவண்டியில் அருகே வந்தான். அவன் படையை சாப்பிட்டான். அந்த பழகியை படித்தான். கிரகவன் என்னிடம் வந்து, மேடம், உங்களுக்கு வேலையால் வேண்டுமா என்று கேட்டான். நான் ஆமாம், தேவை. உனக்கு வேலை வேண்டுமா என்று கேட்டேன். அவன் லேசாக சிரித்தான். ஆமாம் மேடம், எனக்கு வேலை வேண்டும் என்றான். நான் அவனை உன்னிப்பாக பார்த்தேன்.
சாதாரண உடைதான் அணிந்திருந்தாள். ஆனால் முகத்தில் நம்பிக்கை இருந்தது. அவன் பார்க்க நல்லவனாகவும் நாகரகமாகவும் தெரிந்தான். நான் உன்னை பார்த்தால் வேலை தேவைப்படுபவன் போல தெரியவில்லை. உன் தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறதே என்று கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே நல்ல உடே அணிந்திருப்பவன் தன் அர்த்தம் ஒருவன் பணக்காரன் என்பதல்ல. மேடம், நான் கிராமத்தை சேர்ந்தவன். நான் பட்டதாரி, பல இடங்களில் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் எங்கும் நிலைக்க முடியவில்லை. சில நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிறேன். எம்பிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறேன். அவன் பேச்சைக் கேட்டதும் இந்த இளைஞன் நேர்மையானவன் என்று எனக்கு தோன்றியது. நான் சரி, ஆனால் இங்கே வேலை செய்ய எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். காலையில் சந்தையிலிருந்து சாமான் கொண்டு வருவது, உருளைக்கிழங்குகளை உரிப்பது, கடலை மாவை தயார் செய்வது, வாடிக்கையாளர்களை சமாளிப்பது எல்லாமே செய்ய வேண்டும் என்றேன். அவன் உடனே ஒரு பிரச்சனையும் இல்லே. நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன் என்றார். நான் கேட்டேன், சரி, நாளையிலிருந்து வந்துவிடு. ஆனால் இப்போது நீ எங்கே தங்குகிறார் என்று கேட்டேன். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக, மேடம், எனக்கு தங்கியிடமில்லை என்றான் அவன். இதை சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அப்போது அவன் அடுத்த வாக்கியத்தை சொன்னான். என் இதயமே நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். அவன், மேடம், என் பெயர் பிரகாஷ் என்றான். அந்த நொடி என் முதல் உறைந்துவிட்டது போல உணர்ந்தேன். அவன், மேடம், என் மனதில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது. ஏனென்றால் என் கணவரின் பெயரும் பிரகாஷ்தான். சில நொடிகள் நான் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கணவரின் நிழல் என் முன்னே நிற்பது போல என் கண்கள் கலங்கின. பிறகு அவன் இப்போது நண்பர்களின் அறையில் தங்கியிருப்பதாக சொன்னார். ஆனால் சூழ்நிலைகள் நன்றாக இல்லை. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அறை கிடைத்தால் சொல்லுங்கள். நான் படிக்கவும் செய்கிறேன். அதனால் எனக்கு ஒரு அமைதியான இடம் வேண்டும் என்றால் என் வீட்டில் 3 அறைகள் இருந்தன. அதில் ஒரு அறை காலியாக இருந்தது. நான் என் வீட்டில் ஒரு அறை இருக்கிறது. ஆனால் கவனமாக, இரு சத்தம், தவறான நடத்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் ஒழுக்கமாகவும் மிகவும் அவசியமாகவும் இருக்க வேண்டும் என்று அவனுடனே. மேடம், நான் அப்படிப்பட்ட ஆளல்லே. நிலைமைதான் மோசமாக உள்ளது. ஆனால் என் நோக்கம் கடினமாக உழைத்து சம்பாதிப்பதுதான் என்றான். நிலைமைதான் மோசமாக உள்ளது. ஆனால் என் நோக்கம் கடினமாக உழைத்து சம்பாதிப்பதுதான் என்றான். அவன் கண்களில் உண்மை தெரிந்தது. நான் உன் கூடவே தங்குவதற்கு இடமும் தருகிறேன். என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றேன். பிரகாஷ் டீ வடை சாப்பிட்ட பிறகு எழுந்தான். பணம் கொடுத்தான். சரி மேடம், நான் நாளை முதல் வேலைக்கு வருகிறேன் என்றான். என் சாமான்களை எடுத்து வருவேன் என்றான். அடுத்த நாள் காலை சரியாக 8 மணிக்கு அவன் வந்துவிட்டான். நேரத்தை கடைபிடிக்கும் வேளையில் கவனம் செலுத்தும் குணம் அவனிடம் இருந்தது. வடை செய்வது, பூரிக்கு உருளைக்கிழங்கு வசிப்பது, கடலை மாவு கலவையே தயாரிப்பது, சட்னி செய்வது என எல்லாவற்றையும் நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆரம்பத்தில் அவன் வாடிக்கையாளர்களுக்கு டீ வடை மட்டும் கொடுத்தான். ஆனால் அவன் மிக விரைவில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். நாள் முழுவதும் அவன் நேர்மையாக வேலை செய்வான். மாலையில் தள்ளுவண்டியை மூடிவிட்டு நேரடியாக படிக்க சென்று விடுவான். அவனது கடின உழைப்பையும் சுறுசுறுப்பையும் கண்டு நான் வியப்படைந்தேன். மாலையில் நான் அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று எனது 3 அறைகளைக் கொண்ட வீட்டுக்களை காட்டினேன். நான் இங்கு இருவரும் சேர்ந்து காலியாக இருந்த அறையை சுத்தம் செய்வோம் என்று அவனது சிறிய பொருட்களை அங்கே வைத்துவிட்டான். நான், நீ என் வீட்டில் வசிக்கிறாய், அதனால் சில விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவன் சிரித்துக்கொண்டே, உங்கள் கவலையை நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் என்றான். அந்த ஒரு வாக்கியத்தில் அவனது நம்பிக்கையையும் மரியாதையும் எனக்கு புரிந்தது. அஞ்சிலிருந்து அவன் என் வீட்டில் தங்க ஆரம்பித்தான். தானே சமைத்துக் கொள்வதாக அவன் சொன்னான். ஆனால் அது எனக்கு சரியாக தோன்றவில்லை. நான், நீ நாள் முழுவதும் வெளியே வேலை செய்கின்றாய். நான் உனக்கு வீட்டு சாப்பாடு கொடுப்பேன் என்றேன். அவன் தயங்கினான். ஆனாலும் ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு தினமும் நான் அவனுக்காக உணவு பெட்டியை தயாரித்தேன்.
நேரத்துக்கு வேலைக்கு வருவது, முழு ஈடுபட்டுடன் வேலை செய்வது ஆகியவை அவனது பழக்கமாகிவிட்டது. தீவடை போடும்போது அவனது கைகளில் அற்புதமான நேர்த்தியும் சுத்தமும் வந்துவிட்டது. அவனது இனிய புன்னகையால் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தன. வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்தது. தள்ளு வண்டியின் வருமானமும் உயர்ந்தது. இப்போது எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒருநாள் எனக்கு திடீர் என்று உடல்நலம் சரியில்லாமல் போனது. கடுமையான காய்ச்சல் மற்றும் பலவீனம் காரணமாக படுக்கையிலிருந்து எழுவே முடியவில்லை. அடுத்த நாள் பிரகாஷ் தள்ளுவண்டியில் வேலைக்கு சென்றான். அங்கே என்னை காணாததால் நேராக வீட்டிற்கு வந்தான். கதவு பாதி அளவில் திறந்திருந்தது. உள்ளே வந்தவன் நான் காய்ச்சலில் இருப்பதைக் கண்டான். அவன் எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு மருத்துவரை அழைத்து வந்தான். மருத்துவர் மருந்து, ஊசி போட்டுக்கொண்டு, எனக்கு ஓய்வு தேவை என்றால் நான் அரை மயக்கத்தில் இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மருத்துவருக்கு பணத்தையும் பிரகாஷ் கொடுத்தான். பிறகு அவன் நேராக சமையலறைக்கு சென்று எனக்காக லேசாக உணவை தயாரித்தான். என் தலை சுற்றியது. ஆனால் என் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது. யாரோ என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் உணவை கொண்டு வந்து சூடாக இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்றான். என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் அவன் கரண்டியால் எனக்கு சாப்பாடு கொடுத்தான். நான் எதுவும் பேசாமல் அவனை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவனுடைய முகத்தில் கவலையும் அவனுக்குள் ஒரு அன்பும் இருந்தது. சாப்பிட்ட பிறகு அவன் தண்ணீர் கொடுத்து ஓய்விடுங்கள், தள்ளு வண்டியே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அன்றுதான் முதன்முறையாக என் வாழ்க்கையில் மீண்டும் யாரோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல உணர்ந்தேன். அவன் வெறும் வேலைக்கார பையன் மட்டுமல்ல, என் உலகின் சிறிய நம்பிக்கை விளக்காய் மாறிக்கொண்டிருந்தான். நாள் முழுவதும் அவன் தனியாகவே தள்ளி வண்டியை சமாளித்தான். வாடிக்கையாளர்களின் கூட்டம், பணம் கையாளுவது, ஆர்டர்கள் கொடுப்பது, சுத்தம் செய்வது என எல்லாவற்றையுமே சோர்வடையாமல் சலிப்படையாமல் செய்தான். மாலையில் நேராக என்னிடம் வந்தான். அன்று என் உடல்நிலை சரியில்லாதபோது அவன் தினமும் என் மருந்து, உணவு, ஓய்வு என ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் எடுத்துக்கொண்டான். அவனது இந்த சேவையை பார்த்து என் கண்கள் பலமுறை நிரம்பின. எங்கிருந்து வந்தான்? இறைவன் அனுப்பிய இந்த மனிதன் என் வாழ்க்கையில் என்று நினைத்தேன். 3-4 நாட்கள் அவன் கிட்டத்தட்ட மாலை முழுவதும் என் வீட்டிலே இருந்தான். என் ஒவ்வொரு தேவையிலும் கவனம் செலுத்தினார். 4 நாட்களில் நான் குணமாகிவிட்டேன். ஆனால் அந்த நாட்களில் அவன் காட்டிய சேவையும் அக்கறையும் நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். ஒருநாள் நான் அவனிடம், பிரகாஷ் மிகவும் அறிவாளியாக இருக்கிறாய் என்று சொன்னேன். நான் முழுவதும் வேலை செய்கிறாய். இரவில் படிப்போ, இவ்வளவு விஷயங்களை எப்படி சமாளிக்கிறாய் என்று கேட்டேன். அவன் சிரித்துக்கொண்டே, நோக்கம் தெளிவாக இருந்தால் எல்லாமே நடக்கும் மேடம் என்றான். அவனது வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன. நான் இப்படி பணம் நான் கொடுக்கிறேன். நீ மிகவும் உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்று எனக்கு தோன்றுகிறது என்றேன். ஆனால் அவனுடனே இல்லே. மேடம், நான் உங்களிடம் எதுவும் வாங்க மாட்டேன். நீங்கள் ஏற்கனவே எனக்கு பெரிய உதவி செய்துவிட்டீர்கள் என்றான். அவனது பணிவைக் கண்டு என் மனம் உருகியது. ஆனாலும் அவன் தினமும் கடினமாக வேலை செய்தான். மாலையில் படித்தான். சில தேர்வுகளை அவன் எழுதியிருந்தான். முடிவுகள் வரவிருந்தன. தினமும் நான் அவனுக்கு டிபன் தயார் செய்வேன். ஆனால் ஒருநாள் என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. பழைய நினைவுகள் மேல் எழுந்தன. என் கணவரின் முகம், அவரது புன்னகை, அவரது பேச்சு என எல்லாமே என் கண்முன்னே வரத் தொடங்கினார். நான் ஜன்னல் அருகில் அமர்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தேன். எவ்வளவு நேரமா